ஃபாதர், இந்த கோயிலை பற்றி சொன்னீங்க. அருமையாக உங்களுடைய பணி வாழ்வை கடவுள் உங்களை எப்படி பயன்படுத்தினார்னு. இந்த கோயில் எந்த ஆண்டு அச்சிக்கப்பட்டது? அதாவது 2000 இந்த பிஷப் வந்து என்னை கேட்டார், ஒரு மாதா கோயில் கட்டணும். 2001 அதுவும் ரொம்ப கஷ்டமான வேலை. இந்தோனேஷியா வந்து பெரும்பான்மையான முஸ்லிம்கள், ஏறக்குறைய 85-88% அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்கள் மத்தியில் நான் கட்டியிருக்கிற கோவிலை கூட இறைவன் தான் தேர்ந்தெடுத்தார். அந்த இடத்தை எங்கே எனக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டதோ அந்த இடத்திலே இறைவன் வெற்றி கண்டிருக்கிறார். அந்த இடத்தை நான் 1979 வேறொரு ப்ராஜெக்ட் வாங்கினேன். அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியராக போச்சு. கடைசி 20-30 வருஷத்துக்கு பின்னால் அந்த நிலைமை அப்படியே இருந்ததுனால அதன் மேலே கோவில் கட்டாத்தான் நினைச்சேன். கடவுள் அதற்காகத்தான் என்னுடைய கனவை நனவாகாமல் விட்டார். ஒருவேளை என்னுடைய கனவு நனவாக இருந்துச்சால் இந்த கோயில் இருக்க இடமில்லை, வந்திருக்காது. திரும்பி பார்க்கும்போது அப்படிதான் நினைக்கிறேன். 2001 தொடங்கி 2005 4 வருடங்கள் கட்டப்பட்டன. எனக்கு எப்படி அதுக்கு தகுந்த அடையாளம்னு நான் ஒரு சமயம் இந்தோனேஷிய திரையாத்திரியர்களை ஹோலிலேண்ட் கூட்டு போனேன். போகிற சமயத்தில் நடுவழியில் ஒரு ஆள் காணாமல் போயிட்டார். தேடியும் கிடைக்கவில்லை. அப்போ அந்த ஹோட்டலில் பூஜை செய்துக்கிட்டு கூட நான் ஒரு ஜபம் செய்து எல்லாரையும் கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்லும் ஜபத்தோடு என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அப்போ தான் அன்னை வேளாங்கண்ணி மாதாவுக்கு கோயில் கட்ட எனக்கு உத்தரவு வந்தது இல்லையா? பிஷப் கேட்டார். அப்போ சொன்னான், மாதாவே, உமக்கு மேடானில் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று பிஷப் எனக்கு சொல்லியிருக்கிறார். அது நான் கட்ட வேணுமா வேணாம் என்பதற்கு நீ எனக்கு அடையாளம் வேணும். அந்த காணா போனவர்கள் தேடிக்கொண்டாதீங்க, எனக்கு முன்னால் நிறுத்துங்க. அப்போ நான் நிச்சயமாக கட்டுவேன் என்று சொன்னேன். அந்த ஜபத்தை சொல்லி முடிக்கும் முன்னால் காணா போன ஆள் அந்த கதவு வீட்டுக்கு முன்னால் நிற்கிறான். எப்படி வந்தான் என்று அது ஒரு பெரிய கதை. ஆனால் அதுதான் எனக்கு முதலில் கிடைத்த அடையாளம். கடவுள் அதை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அந்த கனவை அப்படின்னு. அதற்கு பின்னாலே பெர்மிஷன் வாங்குறது ஈஸி இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களில் ஒரு 12 குடும்பங்கள் அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லலைன்னா தான் அப்ளை பண்ண முடியும். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் முஸ்லீம், அவர்களுடைய நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டான். 4 வருஷம் கட்டும்போது பணத்துக்கு கமிட்டியில் பணம் சேர்வது. அதனால கடவுள் செய்தார். மாதாவை சிறுவங்கம் இந்தியாவிலிருந்து வரும்போது அற்புதமாக வந்து இறங்கினார்கள். அதே ஒரு கருத்தை அதெல்லாம் இதில் இருக்கும். அந்த மாதாவுக்கு எதிர்பார்த்து திருவிழா தொடங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் தான் வந்து ஏர்போர்ட்லேருந்து டெலிஃபோன் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு சிலை வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி போய் கேட்டால் ஒரு அற்புதத்தின் மூலமாக வந்த மரியாள் வந்தாங்க. அதற்கு பின்னால் அவர்கள் பிறந்த நாளிலே முதல் கல்லை வைத்து உத்தரவு கிடைத்தவுடன் முதல் கல்லை வைத்து தொடங்கினது. அடுத்த வருஷமே மாதா ஒரு புதுமை செய்வார்கள். என்ன புதுமை என்றால், நான் தங்கியிருந்த வீட்டில் இருந்த நண்பர் வீடு டவுனில், அது ஒரு நாள் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. என்னுடைய ரூமில் இருந்து எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்னால நெருப்பு வழியாகி அந்த நாங்கள் தங்கியிருந்த மேல் தளம் கம்ப்ளீட்டாக. ஆனால் அது நடப்பதற்கு முன்னாலே நான் அங்கே இல்லை. நான் ஒரு நாளைக்கு முன்னாலே அங்கே நான் கலெக்ட் பண்ண மணி ஒரு 10 மில்லியன் ரூபியா என்னுடைய ஒரு பேப்பரில் சுற்றி வச்சு மேட்ச் மேலே வச்சுட்டு போயிட்டேன். நான் திரும்பி வரும்பொழுது இந்த மாதிரி காலையில் 2 மணிக்கு 2ஆம் தேதி 2002 நவம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நம்பர். 2 மணிக்கு 2ஆம் தேதி 11வது மாதம் 1+1 2 2002. அதில் என்னது திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லாம் சாம்பலாக கிடக்குது. பணம் போயிடுச்சுன்னு. ஆனால் க்ளீன் பண்ணும்போது, அது சுத்தம் பண்ணும்போது பார்த்தாலும் அந்த பணம் மட்டும் தெரியாமல் அப்படியே
10 மில்லியன் இன்டாக்ட் அது இருந்தது. ம். அதோடு சேர்ந்து எல்லா புத்தகங்களும் துணியெல்லாம் இறங்கி போச்சு. 2 பைபிளும் ஒரு பாட்டு புஸ்தகம் தெரியல. ம். உடனே அந்த பேப்பரில் போட்டு அடித்தாங்க. இந்த மாதிரி அன்னை வேளாங்கண்ணி இந்தியாவிலிருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கோவில் கட்டுறாங்க, இந்த அற்புதம் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த கோவில் கட்டுவதற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் உங்களுடைய நிதியை இதுக்கு அனுப்பலாம் என்று பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கும். நம்புறீங்களோ நம்பலையோ, கடவுள் செய்த ஒரு அற்புதம். அதன் மூலமாகத்தான் கட்டி முடிக்கும் வரைக்கும் பணம் வந்தது. நான் பட்ஜெட்டை போடல, ஆனால் பணம் வர 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 கட்டுவேன். பணம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா போய் இந்த ஜாமகாரர்கிட்ட பேசி அட்வான்ஸை கொடுவா, எனக்கு நான் கட்டணம் நிற்கக்கூடாது, பணம் வந்து உடனே கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கட்டி முடித்த பிற்பாடு தான் எனக்கு எவ்வளவு கடவுள் கொடுத்தார், எவ்வளவு நான் செலவு பண்ணிடுவேன். $500,000 கட்டி முடிச்சு அபிஷேகம் பண்ணி ஒரு அடுத்த வாரம் கடவுள் அனுப்புறதை நிறுத்தி விட்டார். பணம் வராது பேங்க். அந்த மாதிரி அற்புதங்கள் செய்து தான் கொண்டு வந்தது. கடைசியாக 3 வருஷம் கழிச்சு, அபிஷேகம் பண்ண 3 வருஷம் கழிச்சு, மாதாவினுடைய பாதத்திலிருந்து நீரூற்று கிளம்பி வந்தது. அதுவும் 2 மணிக்கு 2ஆம் தேதி 11வது மாதம் 2005. அதே தேதியில் அதே நேரத்தில் என் கனவுலை மாதாவின் பாதத்தில் அடியில் தோன்று என்று சொன்னதுனால அதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி வரும். அது எரியான்னு தெரியாததுனால நான் அது இந்த தளத்தை உயர்த்தி இது போட்டேன், புது தளம். தண்ணி நின்று போச்சு, ஆனால் காயாமல் இருக்கும், எப்போதும் ஈரமாகவே இருந்துருக்கு. அதனால் வெறுതെ தெரியாததுனால நான் 2 இந்த டிவைன் இது பார்ப்பேன், தண்ணி ஊற்றி பார்ப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து சொன்னால் 2 பேரும் மாதா பார்த்து காட்டிகிட்ட ஊற்றுருக்காப்புல தெரியுதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பீடத்தை உடைச்சி அதை எடுத்ததுனால பக்கத்தில் ஒரு 3 அடி தள்ளி போர் போட்டு தண்ணி எடுத்தால் இந்த தண்ணி நல்ல தண்ணி இல்லை, அதனால் மூடிவிட்டோம். ஆனால் கனவுல என்ன திருப்பி சொன்னதுனால கண்டிப்பாக அடியில் உடைக்க வேண்டியது. உடைச்சி 1.5 மீட்டர் தான், ஒரு 1.5 மீட்டர் 5 அடி தோணுமா தண்ணி கொடுத்துட்டு அது மாதாவின் தீர்த்தமாக அங்கே இருக்கிறது. குணமளிக்கும் தீர்த்தமாக இருந்து மக்கள் மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க. ஆகவே கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ ரொம்ப பெருமைப்படாது, இதை கட்டியது நான் தான், நான் தான் இங்கே இருக்க போகிறேன், நான் தான் நீ சொல்ல வேண்டியதை சொல்ல போகிறேன் மக்களுக்கு வர்றவர்களுக்கு மாதாவின் மூலமாக அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்பட வேண்டியது மலரோடு சேர்ந்த நாரும் மனம் வரும் மாதிரி கடவுளோடு நான் சிற்றுளியாக இருந்ததுனால அதுதான் எனக்கு பெருமை. சந்தோஷம் ஃபாதர், இவ்வளோ அற்புதமான காரியம் கடவுள் உங்களை வச்சு பயன்படுத்தி இருக்கிறார். உண்மையிலே நான் அற்புத பிறவிதான். காரணம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். சொல்லுங்கள்.